யாரு கூட பின்னாலேயே? அந்த செயினை நீயா தரியா இல்ல இந்த கத்தியால நான் கழட்டிட்டுமா? போட்ட செயின் ஏன் பாவுக்குற? சவுத்த செயின் இருக்க. ஜான்ஸ் அண்ணி நீங்க போய் வண்டியில உட்காருங்க. ஏய் என்னங்க? ஓஹோ இங்க இருக்கீங்களா? நீங்க அப்படியே இருக்க, பத்திரமா வீட்டுல போய் விட்டுறேன். வாங்க உள்ள வாங்க. உங்க அண்ணன் உள்ளதான் இருக்காரு. நீங்க உள்ள போங்க, நான் போய் காரை நிறுத்தி பூட்டிட்டு வரேன். சரி வாங்க. ஐயோ என்னங்க? என்னங்க? உடம்பு சரியில்லை சொன்னாரு, எங்க போனாரு? ஐயோ என்னங்க? என்ன ஜனகி? ஏங்க பாத்ரூம்ல என்ன பண்றீங்க? குளிச்சேன். என்னமோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. போயே போச்சு, போயிதே கான். சரி வாங்க. எங்க? உங்க தம்பி வந்திருக்காரு. ஏன் தம்பியா? அவன் என்ன பார்க்க மாட்டானே, என் முகத்துல முடிக்க மாட்டான், இங்கெல்லாம் வந்திருக்க மாட்டான் அவன். அட வாசல்ல இருக்காரு, வாங்க. சரி நீ சொல்ற, போ பார்க்கலாம். வாங்க. வந்துட்ட. ஏங்க? என்னங்க? டாக்ஸி நிறுத்திட்டு வரேன்னு போனாரு, அதுக்குள்ள ஆள காணோம். அதான் சொன்னேன்ல, அவன் என் முகத்துல முடிக்க மாட்டான். அவன் இருந்தா நான் கிடையாது, கேட்க மாட்டேங்கிறீங்க. ஐயோ தப்பு என் மேலதான். அவரை வெளிய நிக்க வச்சுட்டு நான் உள்ள வந்துட்டேன். ஏங்க? என்னங்க? இன்னைக்கு மட்டும் உங்க தம்பி சரியான சமயத்துக்கு வரல, நான் போட்டிருக்கிற செயின் வளையல் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கும். ஏன் என்னாச்சு? கேளுங்க. நான் கோயில்ல இருந்து வரப்போ ரவுடி பசங்க கத்திய காட்டி என் செயினை கழட்டி இருப்பாங்க. ஐயோ உனக்கு ஒண்ணு ஆவலையே? எனக்கு ஒண்ணு இல்லைங்க. உங்க தம்பி தான் அவங்க எல்லாரையும் அடிச்சு விரட்டி என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்தாரு. நல்ல மனுஷங்க. அப்புறம் அந்த ரவுடிங்க கிட்ட எல்லாம் அவர் எவ்வளவு நல்லா சண்டை போட்டாரு தெரியுமா? அவனே ஒரு ரவுடி தானே, அவனை ஏன் உங்க அப்பா வீட்டுல வச்சிருக்கான்னு தெரியலையே. பாவம், அவர் என்கிட்ட எவ்வளவு ஆசையா அண்ணி அண்ணின்னு சொன்னார் தெரியுமா? ஐஸ் வச்சிருப்பா, உங்ககிட்ட 5-10 வாங்கி சாராயம் போடலாம்னு நினைச்சிருப்பான். சாராயமா? ஐயோ அவன் பயங்கரமான குடிகார. உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, அதுவும் வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல குடி வச்சிருக்காரு. பொழுது விடிஞ்சா போதும் பாட்டிலும் கைமா இருப்பான். நீங்க அனாவசியமா உங்க தம்பிய பத்தி பேசி அவர் பேரை கெடுக்க பாக்குறீங்க. ஐயே இல்ல ஜானகி, உண்மையிலே சொல்றேன். அவன் ஊருகா இல்லாம ஃபுல் பாட்டிலே குடிப்பானே. அட அவரை பார்த்தா குடிக்கிற ஒரு மாதிரி தெரியலங்க. நீங்க சும்மா அப்படிதான் பேசிட்டு இருப்பீங்க. பார்த்தா தெரியாது, தெரிய வைக்கிறேன். டேய் தைரியமா ஐ லவ் யூன்னு சொல்றா? பயமா இருக்குடா. நீ இப்படி சொல்லி விட்டே கரைஞ்சு போற. எல்லாரும் லவ் பண்ணிட்டா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.
எத்தனையோ பேர் கல்யாணத்துக்கு அப்புறமா லவ் பண்றாங்க. நான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்ப நீ உங்க அப்பா விட்டு அவங்க வீட்டுல பொண்ணு கேட்க சொல்லு. டே, அவர் ஒரு டைப்டா. நான் எதை கேட்டாலும் மாட்டேன் முடியாதுன்னு சொல்லுவாரு. காரியத்தை முடிச்சிரு, வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அட பாவி, அது தப்பு இல்ல? டேய், எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கதான் போகுது. அது இப்ப நடந்தா என்னடா தப்பு? இது மட்டும் நடந்தது வச்சுக்க, வேற வழியே இல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஷார்ட் ரூட் இதுதான். முதல்ல எங்க அப்பா கிட்ட அவளை லவ் பண்றேன்னு சொல்றேன், அதுக்கப்புறமா மத்தத பாத்துப்போம். டேய், சொல்றதுதான் சொல்ற, ஆதாரத்தோட சொல்ல. எப்படிடா? நீ அவனும் சேர்ந்து இருக்கிற போட்டோ காமி. நானும் அவளும் சேர்ந்து இருக்கிற போட்டோவா? அதுக்கு அவ சம்மதிக்கிறேமே. நான் எடுத்து காமிக்கிறேன், எனக்கு என்ன தருவேன்? எங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு உன் பேரை வைக்கிறேன். முதல்ல எடுத்துக்காட்டு. இப்பதான் உங்களை நினைச்சிட்டு இருந்தேன். இதே சொல்லிட்டு இருப்பிய நீ. இன்னும் ரொம்ப டயர்டா இருக்கீங்க. காப்பி ஏதாவது குடிக்கிறீங்களா? இவரு ராத்திரியான நான் காப்பி எல்லாம் சாப்பிடுறது இல்ல. என்ன பத்தி உனக்கு தெரியாது. சோடா எடுத்துட்டு வா. ஏன் தாகமா இருக்கா? அட முட்டா சார், ராத்திரியான ஒரு பாட்டில் குடிக்காம சாப்பிடுறது இல்ல சார். ஐயோ, வெறும் வயித்துல ஒரு பாட்டில் சோடா குடிச்சா வயித்துல புண்ணில வருமாப்ல. அப்பாவி மாமா, நான் சோடாவை பிராந்தியில கலந்து சாப்பிடுவேன்னு சொல்றேன். இந்த பாருங்க, பொழுது சாஞ்சா நான் போதையில சாஞ்சிருவேன். இதுக்கு மேல நான் அந்த வீட்டுல இருக்கணுமா? மாப்ள, நீங்க இவ்வளவு பெரிய குடிக்காரனா? தெரிஞ்சிருந்தா வெளியே அனுப்பிச்சிருப்பீங்களா? முதல்ல கூப்பிட்டு வந்திருப்பேன். இது என்ன கழுத குடி? ப்பு, இப்ப கொண்டாறேன். இது கழுத குடியா? எங்க போறீங்க? இந்தாங்க மாப்ள, இத குடிங்க. என்னது? ஃபாரின் விஸ்கி, ஸ்காட்ச். காய்ச்சறது இல்ல. கெட்டாலும் மேன் மக்களே குடிங்க, எனக்கும் துணையா இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இருக்கா? என்ன கிராமத்துல வேற என்ன பொழுதுபோக்கு? படுபாவி. என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல. படுவாவின்னு சொன்னீங்க, பரவாயில்ல. நாங்க குடிங்க. நான் பிராந்தி தான் குடிப்பேன். அட பிராண்ட் இல்லங்க, ரம்மு. நான் பிராந்தி தானே கேட்டேன். என்னது எக்ஸிபிஷன்ல சர்பத் மாதிரி? இந்தாங்க இத குடிங்க. வேண்டாம். அட குடிப்பீங்கல்ல? ஆமா. அப்புறம் என்ன குடிங்க. அப்படிதான் ஐஸ் போடல, அதான் கசப்பா இருக்கும். இந்தாங்க. தெளிவா இருக்கும். மாப்பிள்ள ஊத்திட்டா எங்க? அங்க இருக்க. மாமா, மாமா, எழுந்திருங்க மாமா. தலையில வலிக்குது, பிராணத்தை ஆகாதுமா. ஐயோ மாமா, அக்கா வந்திருக்காங்க. எழுந்திருங்க மாமா. அக்காவா? யாரு? உங்க அண்ணி வந்திருக்காங்க, வாங்க. அண்ணியா? எதுக்கு வந்திருக்காங்க? உங்க அண்ணனை காணுமா? காணோம். அண்ணே எங்க போயிட்டாரா? வக்கீல பாக்க நேத்து காலையில வீட்டை விட்டு போன உங்க அண்ணன் இன்னும் வீடு திரும்பலையா. பாவம் அக்கா அழுதுட்டே வந்திருக்காங்க. சீக்கிரம் வாங்க. என்ன மாமா? சொல்லுங்க மாப்பிள்ள, உங்க அண்ணி அழுகுறாங்க. ஏன் அழுகுறீங்க? உங்க புருஷன் போன இடத்துல ஏதோ வேலை இருந்திருக்கும், அதான் லேட்டா இருக்கும், அதான் வந்திருக்க மாட்டாரு. நீங்க போங்க, வந்துருவாரு. இல்லைங்க, எவ்வளவு லேட் ஆனாலும் ராத்திரி வீட்டுக்கு வந்துருவாரு. இது வரைக்கும் இப்படி ஆனதே இல்ல. அது போன இடத்துல பார்ட்டி கிட்டி வச்சு தண்ணி கிண்ணி கொஞ்சம் ஓவரா குடிச்சிருப்பாரு. அதனால அங்கேயே தூங்கிருக்கலாம் இல்லையா? ஐய, அவர் குடிக்க மாட்டாருங்க. அட, நான் என்ன பரம்பரை குடிகாரன் நான் சொன்னேன்? போன இடத்துல வற்புறுத்தி இருப்பாங்க, அதான் குடிச்சிருப்பாரு அவுட்டு. தம்பி, அவர் உங்கள மாதிரி இல்ல தெரியுமா? பாட்டில தண்ணி கொடுத்தா கூட குடிக்க மாட்டாரு. ஐயோ, இப்ப அதுவா முக்கியம்? அக்கா அழுதுட்டு இருக்கு. யாராவது போய் பெரிய மாமாவை தேடி கண்டுபிடிங்களே. எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க. அவர் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. இருங்க, நானும் கூட வரேன். ஐயோ, நீங்க வேணாம். ஏன் வேணாம்? என் கூட தனியா வந்தா பாக்குறவங்க 4 பேர் என்ன நினைப்பாங்க? தனியா வந்தா தானே நானும் கூட வரேன். ஐயோ நீங்களா? நானும் வரேன். ஐயோ நீயா? அம்மா, நாங்கெல்லாம் வந்தா தானே நீங்க வசதியா வண்டி ஓட்டலாம். 4 பக்கம் நாங்க தேடி பாப்போம். சரி, வந்து தொலைங்க. கடவுளே, அவர் எப்படி கிடைச்சிடணுமே. என்னடி இது? மெட்ராஸ் பூரா தேடியாச்சு, இந்த மனுஷன் இன்னும் காணுமே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. பயப்படாதக்கா, கிடைச்சிருவாரு. அண்ணே, நீங்க பயப்படாதீங்க. அண்ணனை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம். நீங்க 3 பேர் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் தனியா போனேன்னா சந்துக்கு பூந்த அண்ணனை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். உங்களை வேணா வீட்டுல இறக்கி விட்டுறானே. என்னங்க தம்பி, எங்களை கைட்டி விடுறதுலயே இருக்கீங்களே. நாங்க மட்டும் வீட்டுல போய் நான் நிம்மதியாவா இருக்க போறோம்? பாவம், கடை போட பாப்புல என்ன ஆனாரோ ஏதானாரோ, ஆக்சிடென்ட்ல கை கால் போச்சா என்னன்னு தெரியலையே. உன் ஊத்த வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அப்ப இப்படி செஞ்சா எப்படி இருக்கும்? நம்ம நேரா போலீஸ் ஸ்டேஷன் போவோம், போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். சொல்லுங்க. என்ன கதையா சொல்லிட்டு இருக்க மாப்பிள்ளை? நேரத்துல இருந்து காண, கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க. சரிங்க, கம்ப்ளைண்ட் ஒண்ணு எழுதி கொடுங்க. நாங்க சிட்டி பூரா இன்ஃபார்ம் பண்ணி தேடணும். ஆமா, அடையாளம் ஏதாவது போட்டோ வச்சிருக்கீங்களா? நெஞ்சிலேயே இருக்கிறாரு. இந்தாங்க. என்னையா கிண்டல் பண்றீங்களா?
எதிரிலே ஆளை நிக்க வச்சுட்டு இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க. ஐயோ சொன்னுங்க தம்பி. சார் அது என் அண்ணன் சார். நாங்க 2 பேரும் ரெட்டை. அனாவசியமா இவங்க பயப்படுறாங்க சார். அவர் வந்துருவார் சார். வந்துருவாருனா நீ தான் ஒளிச்சு வச்சிருக்கியா? இல்ல. யோ முதல்ல நீ போய் வீட்டுல ஏரியா, அப்புறம் எங்க ஆளுங்க உன்னை உங்க அண்ணன் நினைச்சு இங்க இழுத்துட்டு வந்துட போறாங்க. சொல்லு நியாயம் தான். சரி, எனக்கு ஏதாவது நியூஸ் கிடைச்சா நான் வீட்டுக்கு கான்ஸ்டபிள் அனுப்புறேன். முதல்ல நீங்க வீட்டுக்கு போங்க. சரி, கண்டுபிடிச்சிருவாரு.